ஓம் மகிழ்வாய் மிகை தண்டகஸ்தாயி தீமிகை தன்னோ வாராகி புஷோதயா. ஓடி ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு பணம் சொத்து சேர்த்துலாம் சேர்த்து வைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். யாருக்கு அப்படிங்கிட்டா நம்மளுடைய குடும்பத்திலுடைய வாரிசுகளுக்கு தாங்க. போகும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு போக முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் பணம் காசு இதெல்லாம் போட்டு நம்ம ஏன் சேர்த்து வைக்கிறோம்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய வாரிசுகளுக்காக. அப்படிப்பட்ட அந்த வாரிசு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ரெடியா இருங்க. 2026ல சில குறிப்பிட்ட ராசினருக்கு கிரகங்களுடைய சேர்க்கை அமைப்பால் கண்டிப்பா உங்க வீட்டிலையும் குழந்தை சத்தம் கேட்கும், வாரிசு யோகம் உண்டு. இன்றைய பதில அதை பத்தி பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. மேலும் 2026 யாருக்கெல்லாம் வேலைக்குண்டான யோகங்கள் மாற்றங்கள் உண்டு அப்படின்றத பத்தியும் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ரெடி தவறாமல் செலுத்தி வச்சுங்க. ஆனால் நான் தரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணா. குழந்தை பாக்கியம் 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு யாருக்கெல்லாம் அந்த யோகங்கள் உண்டு. இதை ஒரு 2 விஷயமா நம்ம பிரிக்க போறாங்க. ஜூன் மாதத்திற்கு முன்பு, ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஏன் இந்த ஜூன் மாதம் அப்படின்னா புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய பயிற்சி அந்த ஜூன் மாதம் நிகழப்போகுது. ஸோ அதனுடைய அமைப்பில் ஜூனுக்கு முன்னதாக எந்தெந்த ராசிக்கு யோகம் உண்டு, ஜூன் மாதத்துக்கு பிறகு எந்தெந்த ராசிக்கு யோகம் உண்டு. ஆக மொத்தம் 2026ல் நிறைய ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது குடும்பத்தில் வாரிசு யோகம் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ அதில் முதல்ல வரக்கூடிய ஒரு ராசினர் பார்த்தா மிதுன ராசியில பிறந்தவங்க. நீங்க பண்ணின பிரார்த்தனைக்கு, தெய்வ வழிபாடுகளுக்கு, அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மேலும் ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த 2026 வருஷம் அது டக்குன்னு கிளிக் ஆகுங்க. ஸோ 2 விஷயம், நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி மருந்து மாத்திரைகள் மற்றும் சிகிச்சை முறையும், தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் மற்றும் தான தர்ம விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கணும். இந்த 2026ல் உங்களுக்கு கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தபடியா வரக்கூடிய ராசி துலாம் ராசியில பிறந்தவங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பிரிவு அல்லது கணவனை பிரிஞ்சிருந்து மீண்டும் ஒன்று சேர்ந்திருந்தாலும், அல்லது உங்களுடைய முன்னோர்கள் அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் யாருடைய ஒரு இறப்பு தவறுதல் பின்னாடியோ இந்த 2026 ஒரு கெட்டது நடந்துட்டு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நல்லது இந்த 2026ல் குழந்தையாக உங்க குடும்பத்தில் வாரிசாக உங்களுக்கு பிறக்க போகுது, கிடைக்க போகுதுங்க. ஸோ அது உங்க வாழ்க்கையை முழுமையானதாக மாற்றப்போது. துளாராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாரிசு உங்க குடும்பத்தில் விடும். அப்படி வர்றதுனால குடும்பத்தில் நடந்த அனைத்து கெட்டதும் மறக்கடிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசியில பிறந்தவங்க. நிச்சயமா இவங்களுக்கு கடுமையான ஒரு உழைப்புன்னு சொல்லலாம். வேலைப்பழு, தொழில் ரீதியான விஷயங்கள், வருமான சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, உங்களை மகிழ்விக்கிறதுக்கு நிச்சயமா அந்த வாரிசு யோகம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? மறைமுகமான வழிகள், இந்த நோய் பிரச்சனை, குழந்தை பிறப்பிற்கு காரணமாகக்கூடிய குறைகள் அது இப்போ சரியாகுங்க. கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயிரணுக்கள் கவுண்டிங் தன்மை குறைவாக இருந்தாலும் அதுவும் இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ 2026ல் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை சரியாக அதன் மூலமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை வேணும், நான் தாத்தா பாட்டி ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தா கூட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது பலித்தமாகும் இந்த 2026ல். ஆக மொத்தம் வாரிசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய ராசிக்காரங்களுக்கு அந்த வாரிசு யோகம் அதிகமான முறையிலேயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ குருவனுடைய பயிற்சி தான் அதுக்கு காரணம். அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஜூனுக்கு பிறகு கருத்தரிக்கக்கூடிய, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, அந்த ராசிக்காரர்கள் யாரான்றதை இன்றைய வேலை பார்த்துருவோம். முதல்ல கடக ராசியில பிறந்த நண்பர்களே, ஆமாங்க, உங்களுடைய கடக ராசியில் தான் புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு பயிற்சி அடைஞ்சு உங்க ராசியில உச்சம் அடைகிறார். அப்போ குரு உங்க ஸ்தானத்துல வர்றாரு, உங்க ராசியில வர்றாரு. குருபலன் பரிபூர்ணமா நீங்க பெற போறீங்க. ஓகேங்களா? உங்க ராசியில தான் குருவன் உச்சமடைகிறார். அதனால உங்களுக்கு சில அதீதமான நன்மைகளை கூடுதலா செய்வார். பொதுவாக இந்த ஜென்ம குரு எல்லாம் வனவாசம் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா உங்க ராசியில தான் குருவன் உச்சமடைகிறார். அப்போ கடகராசியில பிறந்தவருடைய குடும்பத்திலும் கண்டிப்பா வாரிசு யோகம் அதிகமான முறையில் உண்டு. மேலும் அந்த குருவானுடைய 9ஆம் பார்வை மீன ராசியில பதியுது. மீன ராசி சனி பகவான் மீது பதிகிறது. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அவமானம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 2வது திருமண வாழ்க்கை செஞ்சு கொண்டவங்களுக்கு, ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாரிசு யோகம் உண்டு.
ஓகேங்களா? ஒரே நேரத்துல வாரிசும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலையில் மாற்றம் ஏற்படுங்க. கடகராசிக்காரங்க அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க, இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 2024 மற்றும் 2025 ஆரம்பத்துல ஜென்மத்துல கேதுவான் ஒரு விரக்தியை, ஒரு தனிமையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தார். ஸோ உங்களுக்கு திருமணத்தோடு சேர்ந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த 2026. ஏன்னா காரணம், உங்களுடைய கன்னிராசிக்கு நேரடி 7ஆம் வீடான மீனத்துல சனிவன் அமர்ந்திருக்கிறாரு. லாபத்தில் கடகத்தில் குருவன் உச்சமடைந்திருக்கிறார் ஜூன் மாசத்துக்கு பிறகு. ஓகே, அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு காரிய தடை, திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கிய தடையா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கண்டிப்பா 2026 குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தவறவிட்ட வாய்ப்பு, ஏற்கனவே ஒரு கரு தங்கி ஒரு அபார்ட் ஆயிருக்குது, ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த தடை நீங்கி மீண்டும் குழந்தை வரம் கிடைக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசினா மகர ராசியில பிறந்தவங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. கணவன் மனைவி நாங்கள் ஒன்னாவே இல்லைங்க, ஒன்னா இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவர் வேற எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிறாரு, நான் எங்கேயோ வேற ஒரு ஊர்ல இருக்கேன், அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அல்லது அவர் கப்பல்ல வேலை பார்க்குறாரு, இப்படி ஏதேனும் ஒரு காரணங்கள், அல்லது அவங்களுடைய அம்மா என்னுடைய மனைவியை பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க, இன்னும் சில ஒன்னா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க புலம்பி தெரிவிக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த உண்டான வாய்ப்பு இப்போ கிடைக்கும், 2026 கிடைக்கும். அப்போ ஏதேனும் ஒரு வழிகள்ல தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தடை இருந்து அதனால குழந்தை பாக்கியம் பெற முடியாம இருக்கக்கூடிய மகராசி பிறந்த உங்களுக்கு அந்த தடை விலகி கணவன் மனைவியிடையே ஒரு காதல் அந்யோன்யம் ஏற்பட்டு இந்த 2026 நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டு. குருவனுடைய நேரடி பார்வை உங்கள் மீது விழுது. கடகத்தில் இருக்கிற குரு பார்வை மகர ராசிக்கு நேரடியாக கிடைக்குது. புத்திரக்காரனே உங்களை பார்க்கிறாரு. ஓகே, ஸோ அதன் ரீதியா தெய்வத்தினுடைய நேரடி பார்வை, நேரடி அருள் உங்கள் மீது விழுகின்ற காரணம். மேலும் 2ஆம் வீடான கும்பஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்ப குடும்பத்தை விரிவடைத்து கொடுப்பார். பெண் குழந்தைக்குண்டான யோகம் அதிகமாகவே இருக்கு 2026. 2வது வாரிசும் சொல்லலாம், கண்டிப்பா உண்டு. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசியில பிறந்தவங்க. என்னங்க 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, எப்படிங்க ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். குரு பகவான் உங்க ராசிநாதன் 5ல போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. எப்போ? 2026 ஜூன் மாசத்துல. அப்படி உச்சமடைந்த குருவுடைய 9ஆம் பார்வை முழுமையா உங்களுக்கு கிடைக்குது. என்னதான் சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒரு வேலைப்பழு, ஒரு கடுமையான ஒரு வேலை, நேரம் கிடைக்காம போறது, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாம போறது, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல்ல கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஓகேங்களா? கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் வந்தால் கூட சரியா தூங்க முடியாது, நமக்கிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்க முடியாது இல்லையா? அது எல்லார் வீட்லயும் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஷ்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கஷ்டத்தை நம்ம மனப்பூர்வம் ஏத்துக்கிறது. அப்படி மீனராசிக்காரர்கள் என்னாலும் 1008 பிரச்சனை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், குருவானுடைய அருள் மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு வாரிசு யோகம் கண்டிப்பா உண்டு. மீனராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்துல முக்கியமா சில உறவுகளை பிரிஞ்சிருக்கலாம், சில உறவுகள் தவறி இருக்கலாம். அப்படி அவர்களுடைய நினைவாக, ஸோ அவர்களுடைய நினைவு, அவர்களுடைய பிரச்சனை, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக, உங்களுடைய மன வருத்தத்தை நீக்குவதற்காக அந்த ஒரு வாரிசு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை கொடுப்பது இந்த குரு பகவான். தெய்வத்தினுடைய பரிவு அணுகிருக்கும். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் குல தெய்வம். சரிங்களா? ஸோ எந்த ராசியில நீங்க பிறந்தவர்களாக வேணா இருக்கலாம், உங்க குடும்பம் வாரிசு வேணுமா, உங்க குடும்பத்துல வம்சம் தலைக்கணுமா, நீங்க வணங்க வேண்டிய முதல் தெய்வம் குல தெய்வம் தாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, நான் சொன்ன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மற்ற ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 குழந்தை பாக்கியம் வேண்டுமா, வம்சத்துல வாரிசு உண்டாகணுமா, நிச்சயமா குலதெய்வத்தை வணங்குங்க. அந்த குலதெய்வத்தை மிக முக்கியமா பௌர்ணமி தினத்தன்னுக்கு வணங்குறது ரொம்ப நல்லது. பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோயில்களுக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு தண்ணீர் குடத்தால், கங்கா ஜலத்தால் அபிஷேகம் செய்யலாம், பன்னீரால் அபிஷேகம் செய்யலாம், சந்தன அபிஷேகம், மிக முக்கியமா சந்தன அபிஷேகம் பிளஸ் தயிர் அபிஷேகம் செய்கின்றவர்கள் நிச்சயம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி உங்களுடைய குலதெய்வ கோயில்கள்ல தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க. இந்த தயிர் சாதம்ன்றது மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும் அன்னதானத்துல. மற்றவருடைய வயிறை குளிர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதுவும் குலதெய்வ கோயில்கள்ல நீங்க அந்த அன்னதானம் பண்ற விஷயத்த பண்ணுனீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய அளவு உங்களுடைய குலதெய்வம் மனம் குளிர்ந்து உங்களுடைய வம்சம் தலைக்க வாரிசை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாம பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் 2026 குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த பதில் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியம். திருவடி சரணம்.